அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 பேருக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் ஐஸ் டம்ளரால் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஒரு 1.25 டம்ளர் ரைஸ் எடுத்து அது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தான் நான் இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸு 2 பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த பல்லாரி வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை பொருள் ஒரு 2 சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேணாம், ஏன்னா நான் கொஞ்சமாக தான் ரைஸ் சேர்த்துருக்கேன் 2 பேர் சாப்பிட்ற அளவு அப்படிங்கிறதுனால. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு பெரிய ஸ்பூன் அளவு நம்ம போட்டுடலாம். அதை போட்டு இஞ்சி பூண்டு வேகம் பச்சை வேகம் போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வறுபட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட தக்காளி 3 பெரிய சைஸ் தக்காளியை நச்சுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மெல்ட் ஆகி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா முறுவலாக வரணும். ரெண்டாவது தக்காளி நல்லா மெல்ட் ஆகி வதங்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் நம்ம போடணும். இதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவும் கிடையாது. பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா நான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கனு, தயிரையும் சேர்க்கணும். சிக்கனை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசாலா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வதங்கி வர வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். ஹையில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது அப்படியே 10 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி, ரைஸ்லாம் இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். மல்லிக்கீரை, புதினா சேர்த்துக்கலாம். எனக்கு புதினா அவ்வளோதுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால் நான் மல்லிக்கீரை மட்டும் தான் என்னோடய குக்கிங்கில் பார்த்துருப்பீங்க. மல்லிக்கீரை ஒரு 2 பிடி இல்லாட்டி 1 பிடி அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு இது குக் பண்ணிக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த கிரேவிலேயே நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் இந்த சிக்கன் ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் தண்ணி விடும். இதுலேயே நம்மளுக்கு நல்லா சுண்டி நல்லா வேகும் இந்த சிக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நடை ஓப்பன் பண்ணி சும்மா பெரட்டி மட்டும் விட்டேன், ஏன்னா அடி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் ஐஸ் டம்ளரால் ஒரு பெரிய டம்ளரில் நான் 1.25 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அது 1/2 அன் ஹவர் ஊறிட்டுருக்கு. எப்போதுமே பிரியாணிக்கு நம்ம நல்லா ஊற வைக்கணும். 1 ஹவர் 1/2 ஹவர் மேக்ஸிமம் ஊறினா தான் நம்மளுக்கு ரைஸ் அப்படியே பூ மாதிரி நல்லாயிருக்கும், நல்லா வெந்தும் வரும். நான் இப்போ 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த அளவு நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணணும். தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. இது கரெக்டான அளவு நம்ம சேர்க்கணும். தம் போட்டதுக்கப்புறம் மேபி தண்ணி இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் எங்கே பார்த்தாலும் ஊற்றி பரட்டி விட்டால் அது சூப்பராக வெந்துடும்.
ஸ்டார்டிங்கே வந்து தண்ணி ஊற்றிட்டோன்னா அது ரைஸ் வந்து நல்லா குழஞ்சி போயிடும். ஆனால் தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸில் வந்து நல்லா கொதி வந்துடும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் தான் இப்போ ஊற வச்ச ரைஸை வந்து நான் இது கூட சேர்க்க போகிறேன். இப்போ வந்து நான் ரைஸு ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இப்போ எங்கே பார்த்தாலும் நான் வந்து கிளறி விட்டாச்சு. ஈக்குவலாக ஃபுல்லாக கிளறி விட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சமாக தான் ரைஸ் போட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகலை. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே எனக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ அழகாக வெந்திருந்தது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரைஸ் வந்து சூப்பராக இருந்தது. பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம தக்காளி, வெங்காயம் அதுக்கான இந்த 1/2 கிலோ இல்லாட்டி வந்து 1/4 கிலோ இல்லாட்டி 1 கிலோங்கிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி கொடுக்குறோமோ சிக்கனும் அதே அளவு போடணும். இப்போ 1 கிலோனா 1.25 கிலோ 1.5 கிலோ கூட நம்ம சிக்கன் போடலாம். அந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கம்மியான அளவில் தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மேபி கொஞ்சமாக செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.